வணக்கம் மக்களே, நாம் இன்னைக்கு பார்க்க போற வேலைவாய்ப்பு என்னன்னா, தமிழ்நாடு முதலமைச்சரின் புத்தாய்வு திட்டம் 2024 2026 நடக்கிற ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த வெப்சைட்கான லிங்க் அண்ட் நோட்டிபிகேஷன் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன். ஃபர்ஸ்ட் இந்த நோட்டிபிகேஷன் ஓபன் பண்ணிக்கோங்க. ஓபன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இது ஓபன் ஆகும். இது வந்துட்டு தமிழ்நாடு அரசு தனது அனைத்து துறைகளின் சிறந்த நல்லாட்சியை வழங்கிட பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. இத்தகைய முயற்சியின் ஒரு பகுதியாக தமிழ்நாடு அரசு 2 ஆண்டு கால தமிழ்நாடு முதலமைச்சரின் புத்தாய்வு திட்டத்தினை அறிமுகப்படுத்தியுள்ளது. இது ஒரு ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இதற்கு வந்துட்டு 25 வேகன்சி, அதாவது 25 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஃபில் பண்றதுக்கு எந்தெந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்து கேட்டிருக்காங்கன்னு நம்ம இங்கே கீழே பார்க்கலாம். இத்திட்டத்திற்கு மொத்தம் 25 வல்லுநர்கள் தேர்ந்தெடுக்கப்படும். அவர் கீழ்கண்டவாறு கருப்பொருட்கள் பகுதிகளில் அடிப்படையான பல்வேறு துறைகளில் நியமிக்கப்படுவார்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் எந்தெந்த டிபார்ட்மெண்ட்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க பாருங்க. நீர் வளங்களை மேம்படுத்துதல், வேளாண் உற்பத்தி விளைச்சல் மற்றும் சந்தைப்படுத்துவதற்குரிய இணைப்புகளை உருவாக்குதல், ஊரக மற்றும் நகர்ப்புற குடியிருப்புகள், கல்வி தரத்தினை உயர்த்துதல், சுகாதார குறியீடுகளை மேம்படுத்துதல், அனைவருக்கும் உள்ளடங்கிய சமூகம் சோஷியல் இன்க்ளூஷன், உட்கட்டமைப்பு மற்றும் தொழில் வளர்ச்சி, திறன் மேம்பாடு மற்றும் தொழில் முனைவோர் மேம்பாடு, முறையான கடன், இளைஞர் நலன், சுற்றுச்சூழல் சமநிலை மற்றும் பருவநிலை மாற்றம், தரவு நிர்வாகம். ஸோ இந்தந்த இங்க வந்து கிட்டத்தட்ட 12 டிபார்ட்மெண்ட்ல வந்துட்டு இந்த 25 பேரை வந்து வேகன்சி ஃபில் பண்ண போறாங்க. ஸோ விண்ணப்பதாரர்கள் முற்றிலும் தேர்வு செயல்முறை திறனை தகுதி அடிப்படையிலே கல்வி நிறுவனங்களின் சேர்க்கைக்கு பின்பற்றும் தமிழக அரசின் இடஒதுக்கீடு கொள்கையை பின்பற்றி தேர்வு செய்யப்படுவார். அதாவது இது வந்து செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமில் தான் நடக்கும். ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு இன்டர்வியூ ப்ராசஸ் எல்லாம் வந்து கம்ப்யூட்டர் பேஸில் தான் பண்ணுவாங்க. அதே மாதிரி கால அளவு மற்றும் ஊதிய தொகை எத்தனை நாள் வந்து இதுக்கான வேலை வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு 2 வருஷம் சொல்லியிருக்காங்க. 2 வருஷம் தான் இதுக்கான வேகன்சின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 2024 2026 வந்துட்டு உங்களோட வேகன்சி சொல்லியிருக்காங்க. இதற்கு உதவித்தொகையாக ரூபாய் 65,000 கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது சேலரியா வந்துட்டு 65,000 கொடுக்குறேன். அதுக்கப்புறம் வந்துட்டு தரவு பயன்பாட்டு செலவினதற்காக மாதம் 10,000 கூடுதல் தொகையாக வழங்கப்படும். அதாவது உங்களுக்கு வந்து 10,000 ரூபாய் வந்து கூடுதல் தொகையா உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் 75,000 வந்து உங்களுக்கு சேலரியா ப்ரொவைட் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு தகுதி வந்துட்டு பாத்தீங்கன்னா, அதாவது எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், விண்ணப்பதாரர் தொழிற்கல்வி படிப்புகள், பொறியியல், மருத்துவம், சட்டம், விவசாயம், கால்நடை அறிவியல் தொடர்பாக இளங்கலை பட்டப்படிப்பில் முதல் வகுப்பு அல்லது கலை அறிவியல் முதுகலை பட்டப்படிப்பில் முதல் வகுப்பை மத்திய அல்லது மாநில சட்டமன்றத்தின் சட்டத்தால் இணைக்கப்பட்ட பல்கலைக்கழகங்களில் அல்லது பாராளுமன்ற சட்டத்தால் நிறுவப்பட்ட பிற கல்வி நிறுவனங்களில் அல்லது பல்கலைக்கழகம் மானியக்குழு சட்டம் 1956 பிரிவின் 3 கீழ் நிகர்நிலை பல்கலைக்கழகமாக அறிவிக்கப்பட்ட பிற கல்வி நிறுவனங்களில் இருந்து பெற்றிருக்க வேண்டும். அதாவது அவங்க கேட்கறது பார்த்தீங்கன்னா, இன்ஜினியரிங், மெடிக்கல், அதுக்கப்புறம் வந்து லா, அதுக்கப்புறம் அக்ரிகல்ச்சர், அதுக்கப்புறம் வந்துட்டு கால்நடை அறிவியல், அதே மாதிரி வந்து யூஜி, அதாவது பிஜி பண்ணியிருந்தா, அதாவது நம்ம பிஎஸ்சியில் வந்து பிஜி பண்ணியிருந்தா, யூஜி முடிச்சுட்டு பிஜி பண்ணியிருந்தா நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இந்த வேலைவாய்ப்புக்கு ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 22 30 வயசுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க பாருங்க. SC ST கேண்டிடேட்ஸ் இருந்தாங்கன்னா 35 வயசு வரைக்கும். இதே வந்துட்டு பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்ட பிரிவை சார்ந்த விண்ணப்பரகம் 33ஆகவும் இருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து 35 ஏஜுக்குள்ள இருந்தாலே போதுமானது தான். இது வந்து செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முதற்கட்ட தேர்வு வந்து கணினி அடிப்படையானது. செகண்ட் ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா விரிவான தேர்வு, அதாவது எக்ஸாம் ரைட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இன்டர்வியூ. ஸோ 3 ப்ராசஸாக வந்து உங்களுக்கு செலெக்ஷன் நடத்துவாங்க. உங்களுக்கு வந்து இதுக்கான டீட்டெயில் வந்து இங்கே நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க பாருங்க, எப்படி வந்து செலெக்ஷன் ப்ராசஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. இதை படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்க. அப்புறம் வந்து இதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த வெப்சைட்கான லிங்கை கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த வெப்சைட்குள்ளே போயிட்டு உங்களோட டேட்டாஸ் எல்லாம் நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணணும். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஆஃப்லைனில் கிடையாது. எப்போ அப்ளை பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க பாருங்க. இதுக்கு வந்து ஆகஸ்ட் 6 ஆகஸ்ட் 26 அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 15 2024 நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ரிட்டன் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் கடைசி வாரம் சொல்லியிருக்காங்க. இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா அக்டோபர் கடைசி வாரம்னு சொல்லியிருக்காங்க. புத்தாய்வு திட்டம் தொடக்கம் நவம்பர்ல இதுக்கான உங்களுக்கு வேலை வாய்ப்பு வந்துட்டு ஓப்பன் பண்ணிடுவாங்க.
நீங்கள் நவம்பர்லேருந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஓகே மக்களே, இந்த வேலைவாய்ப்பு பற்றி உங்களுக்கு வேறு எதனா டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.